வணக்கம், வணக்கம். அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க? ஸோ ஆரம்பிச்சுட்டாங்கப்பா சண்டை அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ அர்ச்சனா வெர்சஸ் வனிதா. இந்த பிரச்சனை வந்து எப்பவுமே ஓயாது அப்படிங்கிற மாரி தான் போயிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வனிதா சொல்றது வந்து பிஆர் வச்சு தான் ஜெயிச்சாங்க. லட்சக்கணக்கில அ லட்சக்கணக்கில செலவு பண்ணி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாரியான தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அது உண்மையா, பொய்யா அப்படிங்கிற ஒரு பக்கம். பட் அர்ச்சனா வந்து மக்களால் தான் வந்து மக்களே தான் அர்ச்சனாவோட பிஆர் அப்படிங்கிறது இன்னொரு தரப்பு வாதம். இதுல மெஜாரிட்டி யாரு? என்ன உண்மை? அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வனிதா பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வனிதாவுக்கு மாயா ஜெயிச்சிருந்தா பெருசா யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா, அர்ச்சனா ஜெயிச்சதால அது வந்து பிஆர் ஓட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ மாயா வந்து உள்ள பேசினதெல்லாம் என்ன? 1 1/2 டன் ஏசிய மாட்டு, வீட்ல ஃபேன் இல்ல, ஜன்னல் எல்லாம் சாத்திருங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வெளியில வந்து பார்த்துக்கிறேன். இப்படிலாம் பேசின மாயாவை பற்றி எதுவும் பேசாத வனிதா அவர்கள் வந்து, அர்ச்சனா வந்து பிஆர்ன்னு பேசுறாங்களே என்ன? அர்ச்சனா வந்து பிஆரால தான் ஜெயிச்சாங்க. ஜெயிக்கிறதுக்காக லட்சக்கணக்கில செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருகின்றவர்கள் எத்தனை பேர் இந்த மாதிரியான விஷயங்கள பண்றாங்க? பிஆர் இல்லாம யாராவது ஜெயிக்கிறாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பிஆர் பத்தி ஒரு டாஸ்க் வருது. மார்னிங் டாஸ்க். அது எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்போ இவர் கூட சொல்லுவாரு தினேஷ். இவங்க இதுல வந்து பிஆர் நம்பர் 2, 3 நம்பர் இருக்கும் அப்படின்னு. அது நிஜமாவே இப்ப நீங்க ஒருத்தர் இருக்கீங்க அப்படி ஒரு நடிகரோ, நடிகை இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். 2 ஸ்டாஃபோ இல்ல ஒரு ஸ்டாஃப் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களோட கால் ஷீட்ட கவனிச்சுக்கிறதுக்கு, மத்த விஷயங்கள பார்த்துக்கிறதுக்காக. அந்த மாதிரியான விஷயங்கள தான் தினேஷ் குறிப்பிட்டாருன்னு நெனைக்கிறேன். அதேபோல தினேஷ் வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு விஷயம் நம்ம ஃபைனல்ல வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த சோசியல் மீடியா ரிவ்யூவர்ஸ் மத்த இந்த பிஆர்ஸ் இதெல்லாம் வந்து நான் பார்க்கறது இல்ல சார். நான் எதையும் கண்டுக்கிறது இல்ல. நான் பாட்டு என்னோட வேலைய பார்த்துட்டு வந்தேன் நானு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் சரியா? உண்மையா? அப்படிங்கிற வாதத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா, பிஆர் இல்லாம ஒருத்தர் வந்து வெளியில பெருசா ரீச் ஆக முடியாது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் பிஆர வச்சு நீங்க வந்து ஓட்டு போட்டுற முடியுமா? இல்ல வந்து இல்ல பாட்ஸ வச்சு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாட் வச்சு ஓட்டு போட்டா கண்டுபிடிக்க முடியுமா? எல்லாத்துக்குமே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. நீங்க ஒரு ஐபி அட்ரஸ்ல இருந்து கால்ஸ கிரியேட் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா, அத கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நெறைய விஷயங்கள் வந்தாச்சுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ஒரு 19,00,00,000 ஓட்டு வாங்கணும் அப்படின்னா, அ இண்டிவிஜுவல் நம்பர்ஸ்ல வரணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த நம்பர்ல இருந்து நீங்க கால் பண்ணீங்கன்னா தான் போக முடியும். அப்படி பண்றது தான் வந்து உண்மை. அது அது ஃபேக்ட் தான். நீங்க பாட்ஸ வச்சு பண்ண முடியுமான்னா, அவங்க வந்து நெறைய ட்ரேஸ் அவுட் பண்ணி தான் நாங்க பண்றோம் அப்படிங்கிறது இவங்க பிக் பாஸ் டீமோட வாதம். ஏன்னா, அத வந்து ஆடிட் பண்றாங்க. ஃபுல்லா உட்கார்ந்து எல்லாத்தையும் ஆடிட் பண்ணி, வெரிஃபை பண்ணி தான் அவங்க ஓட்டையே கலெக்ட் பண்றாங்க. 1 தடவ, 2 தடவ அத பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள வெளியிடுறாங்க. ஸோ இது இது வந்து இது முடியாம வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் பண்றது இல்லங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2வது வந்து பிஆர் ஓட்டு பண்ண முடியுமா? பாட்ஸ் ஓட்டு பண்ண முடியுமா? அப்படின்னா, பிஆர் வந்து 10,000 ஃபோன வச்சு 10,000 நம்பர்ல உட்கார்ந்து டயல் பண்ணிட்டு இருக்க முடியாது. Hotstarல ஒரு இண்டிவிஜுவல் நீங்க ரூ. 350 ரூ. 400 பே பண்ணுவீங்க. நாங்கலாம் ரூ. 1000 பே பண்ணி ரூ. 890 900 பே பண்ணி தான் நம்ம மெம்பர் ஆகுறோம். மெம்பராயி நீங்க ஓட்டு போட முடியுமா? 100 மெம்பருக்கு எவ்வளோ? 1000 மெம்பருக்கு எவ்வளோ? 1,00,000 மெம்பருக்கு எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க பே பண்ணி பண்ணவே முடியாது. இப்ப மிஸ்டு கால்ல வந்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலேருந்து பண்ணலாம். கால் சென்டர்லேருந்து பண்ணலாம். கால் சென்டர்லாம் அவனுக்கு காசு குடுக்கணும். சும்மா எவனும் பண்ண மாட்டான். பட் அது அவன் கால் சென்டர்ல எவ்வளோ நம்பர் வச்சிருப்பான்? 200 நம்பர் வச்சிருப்பானா? 300 நம்பர், 1000 நம்பர். 1000 ஓட்டு தான் போட முடியும் நாளைக்கு. அப்ப 5000 ஓட்டு தான் போட முடியும். அந்த 5000 ஓட்டு உங்களுக்கு கவுண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலிட் கிடையாது. பெருசா வந்துராது. அப்ப ஏன் மாயா பண்ணல? மாயா தானே 1 1/2 டன் ஏசி மாட்டுங்க, 2 டன் ஏசி மாட்டுங்கன்னு சொன்னாங்க. அவங்களால ஏன் பண்ண முடியல? பட் வனிதா அவர்களோட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவங்க மாயாவோட சப்போர்ட்டா இருந்தாங்க. அதனால அவங்க ஜெயிக்க முடியல. மாயா ஜெயிச்ச உடனே கோவத்துல சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருது. எப்பொழுதுமே ஒருத்தர் ஜெயிச்சா ஒரு எதிர்ப்பு கிளம்பும் அப்படிங்கிறது தான். அது வனிதா வேற இதுல வேற வந்திருந்தாங்க. நம்ம ஃபினாலே வரைக்கும் வந்திருந்தாங்க. அதாவதுங்க ஒருத்தர் ஜெயிச்சாங்க அப்படின்னா, பெருந்தன்மையோட ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவம் வேணுங்க. மனப்பக்குவம் இல்லாதவர்கள வச்சுக்கிட்டு நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஆட்கள தான் நம்ம பார்க்க முடியுது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்துல கொஞ்சம் வனிதா வந்து தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாங்களோ! ஏன்னா ஜோவிகா போய் மாயா கிட்ட ஒரு ஐடியா சொல்ல, அதனால ஓட்டு அதிகமா இல்ல. அதுக்கு முன்னாடியே ஓட்டு நெறைய போட்டாங்க. புதன்கிழமை நடந்துச்சுன்னு நெனைக்கிறேன். மாயா அதுக்கப்புறம் போய் நீ வந்து என்ன புல்லி கேங்ன்னு சொன்னதுக்கு சாரி கேளு அப்டின்லாம் சொன்னாங்க.
பட் அந்த விஷயங்கள் எல்லாம் தவறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப லேட்டா புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா அது மேல மேல தவறு பண்ணிக்கிட்டே போறாங்களோ வனிதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் வனிதா அவர்கள் சொல்ற மாதிரி பிஆர் ஓட்ட வச்சு மட்டுமே யாரும் ஜெயிக்க முடியாது. ஆக மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க. அப்ப மக்களாகிய நாங்க ஓட்டு போட்டதெல்லாம் என்ன? அப்படின்னு லட்சக்கணக்கான மக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லுவாங்களா வனிதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துலயுமே யாரும் யாரையும் மக்களோட சக்தி இல்லாமல் ஜெயிச்சிட முடியாது பிக் பாஸ்ல அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க பிஆர் வச்சு ஒரு 5% ஓட்டு வாங்குவீங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 10% ஓட்டு வாங்குவீங்க. மீதி 90% எங்கேருந்து வருது? மக்களாகிய தமிழ்நாட்டு மக்கள் தான் வந்து ஓட்டு போடுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள், உலக தமிழ் மக்கள் ஓட்டு போடுறதுனால தான் வந்து இவங்கலாம் ஜெயிக்க முடியுதுங்கிறத மறந்துறாதீங்க. ஸோ இதை சொல்றதுக்கு தான் இந்த போஸ்ட். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி மக்களே. தேங்க் யூ கைஸ்.